ஹாய் கைஸ், இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும்னு சொல்லி இருந்தாரு. அதனால நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மாட்டுச்சு. எல்லாரும் யூடியூப்ல லவ் வர்சஸ் லஸ்ட்ன்னு போட்டிருக்கும் போது மூணாவதா ஒரு விஷயத்துக்கு யாருமே அதிகமா பேசவும் இல்லை. நான் தேடி போகும்போது ஒரு 2 3 வீடியோ தான் இருந்துச்சு. அந்த டேர்ம் பேர் லிமரன்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. சரி, அப்படின்னா என்னன்னு போய் விக்கிபீடியால நிறைய ரிசர்ச்லயும் தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம டெய்லிக்கும் பார்க்குற ஒன் சைடு லவ் மாதிரியே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அதுவும். ஆனா அது ஒரு இல்யூஷன் மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுதான் நான் பார்ப்பேன். எப்படின்னா லிமரன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க மேல அளவுக்கு அதிகமான அன்போ இல்ல எதிர்பார்ப்புகளோ உருவாதான் லிமரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா, அந்த பர்சன் எந்த ஒரு ரெசிப்ரோகேஷனும் பண்ணாம, அதாவது அவங்க நம்ம அட்டென்ஷனை கொடுக்கலனாலும் அவங்க நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கும். இது இது நார்மலான ஒரு விஷயம் தான். ஒரு லவ்ல அட்டென்ஷனை கிரியேட் பண்றதோ இல்ல எதிர்பார்க்கறதோ உண்மைதான். ஆனா இது கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு விஷயமா தான் மாறுச்சு. இது கேட்கறதுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இது நம்ம டெய்லிக்கும் பாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். இது எந்த அளவுக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒன் சைடு அப்சஷனா தான் இருக்குமே தவிர ஒரு ஒன் ஆன் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கும் இன்னொரு பர்சனும் கிடையாது. உங்களுக்கும் உங்க மைண்டுக்குமே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த லிமரன்ஸ். இங்க அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சனா ஒரு இமேஜினரி பர்சனாவே நம்ம மைண்ட் மாத்திரும். எந்த அளவுக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க. கிட்டத்தட்ட அவங்க பேச வச்சே ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகும். இது ஷார்ட் டைம்ல எதுவும் பிரச்சனை இல்லை. லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனா இல்ல பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லவ் நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். லவ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான இதுனா, இத இந்த ரிலேஷன்ஷிப்புள்ளார உங்க அந்த பர்சன் பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா பக்கத்துல போனா நம்ம எதிர்பார்த்த பர்சன் அவங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நீங்க அந்த விஷயத்தை விட்டு வெளில வரும்போது எனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கே அப்படின்னு நம்ம மைண்டு சொல்ல ஆரம்பிக்கு. கிட்ட ஒரு டைலிமா மாதிரி, கிட்டவும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. ஒரு மாதிரி ஒரு இல்யூஷனா ஒரு கன்ஃபியூஷன்லயே வாழ வைக்கிறது தான் இந்த லிமரன்ஸ். இது டிசார்டர் கிடையாது, ஒரு அட்டாச்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லலாம். இந்த விஷயத்த சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லலைனாலும் அவர் சொன்ன நிறைய தியரிஸ் இது கூட ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஆனா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்புறமே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, லிபரன்ஸ்னு ஒரு பேர் வச்சாங்க. அந்த சயின்டிஸ்ட் பேர் டொராத்தே டெனோர். அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்க 1960ஸ்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 500 கப்புள்ஸ் லைவா இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய புக்ல ரிசர்ச் ஒர்க்காக பேசுறதுக்காக வச்சிருந்தாங்க. அந்த புக்ல தான் இந்த லிமரன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைமா மென்ஷன் பண்றாங்க. அந்த புக்கு பேர் லவ் அண்ட் லிமரன்ஸ். முடிஞ்சா படிச்சு பாருங்க, ஆனா ஒண்ணு புரியாது. லிமரன்ஸ்ன்ற பார்க்கறதுக்கு லவ் மாதிரி இருக்கும், ஆனா லவ் கிடையாது. ஆனா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்போ இல்ல நம்ம டீனேஜ் லவ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிபரன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 100% அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியும், ஆனா சான்சஸ் இருக்கு. கிரஷுக்கும் லிமரன்ஸுக்கு அவ்வளவா டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா கிரஷை விட லிமரன்ஸ் ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா மாற வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் லிபரன்ஸுக்கு இருக்குன்னா, 24/7 அந்த ஒரு பர்சனை பத்தியே நினைச்சிட்டு இருக்குங்க. என்னென்ன நினைச்சிருக்கீங்க நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயோ வெளியே போனா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ, அவங்க பாஸ்ட பத்தி நினைக்காம ஃபியூச்சரை பத்தியோ இல்ல நடக்கவே முடியாத ஒரு விஷயங்களை பத்தியோ யோசிக்க இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணலனாலும் என்னென்னலாம் பண்ணா அந்த பர்சன் நம்ம லவ் பண்ணுவாங்க, இல்ல அந்த லவ் பண்ணா அந்த பர்சன் கூட என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி நடக்காத விஷயம் இல்ல நடக்க முடியாத விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். இது க்ரஷ் இருக்கும் போதும் நடக்கும் தான். ஆனா இந்த லிமரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இதோடைய டாக்ஸிக் லெவல் தான் சொல்லலாம். டீனேஜ்ல நம்ம நிறைய டீனேஜ்ல இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஆனா அப்ப இருக்கிற மெச்சூரிட்டிக்கு அது மறைஞ்சு போயிடும். இல்ல அந்த
லவ் இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி அடுத்த விஷயத்தை பத்தி போக ஆரம்பிக்கும். ஆனா இந்த லிமரன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு லவ் அடிக்ஷன் மாதிரி. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து லவ் கோட்ஸ்லாம் போடுறாங்க, ஐ எம் அடிக்டட் டு பர்சன், லவ் அடிக்டட். ஆனா ரியல் அடிக்ஷன் இஸ் லிமரன்ஸ். இந்த பிரச்சனை எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட அளவுக்கான டோபமைன் வந்து செக்ரேட் பண்ண இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஹையான டோபமைன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க மைண்ட் போகாது. அந்த பர்சன் பத்தி திருப்பி திருப்பி யோசிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அடுத்தது வேற எதை பத்தியுமே பேசாம இருக்குன்னா அந்த பத்தி யோசிக்கலனாலே ஒரு மாதிரி எமோஷனல் டிபெண்டன்சியா மாற ஆரம்பிக்கும். இது இது பயப்படுற மாதிரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கைஸ், இப்போ சின்ன டெக்னிக்கல் கோளாறு ஆயிடுச்சு, அதனால வீடியோ பாதியில நின்று போச்சு. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். எதில் விட்டோம்னா, இந்த ஒரு பர்சன் வந்து திருப்பி வரமாட்டாங்க தெரிஞ்சாலுமே அந்த ஒரு பர்சனை வந்து தேடி போறது தான் நம்ம மைண்டோட பிரச்சனை. லிமரன்ஸ் போகிறது தான் பிரச்சனை. ஆனா இதுல இருந்து வெளில வரத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்பை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இது ரிலேட்டபிளா இருக்குமானே தெரியல. ஏன்னா வந்து நான் பார்த்தது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். இல்லைன்னா வந்து இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமாவே வந்து மாறத்துக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை பிரேக்கப் ஆகிட்டு இல்லை அது அப்படியே ஃபேட் ஆகிடும். ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தனக்கே தெரியாம அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தேன். யாருன்னா நம்ம எடிட்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கதை இது. அவனை காப்பாத்தி வெளில எடுக்கிறதுக்குலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படாத பாடுபட்டுன்னு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஏன்னா இது நடக்காதுன்ற அந்த அந்த பையனுக்கும் தெரியும். ஆனாலுமே இந்த லூப்புக்குள்ளேயே மாட்டிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோ பண்ணேன். ஆக்சுவலி இதை பார்க்கும்போது நீங்க லவ் லவ் பண்றதும் லிமரன்ஸ் ஒன்னா அப்படின்னு நிறைய பேர் குழப்பமா இருக்கலாம். அதுக்கு வந்து நான் யோசிக்கும்போது ஒரு 5 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணாலே இந்த லவ்வர் லிமரன்ஸான்ற கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க அந்த பர்சனை லவ் பண்றீங்களா, இல்லை அவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கிற ஃபீலிங்ஸ் லவ் பண்றீங்களான்றதுதான் கேள்வி. கரெக்ட் தான். ஏன்னா இந்த லிமரன்ஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப்ன்ற ஒரு விஷயத்தை தான் பேசும். ஏன்னா நான் எப்படி இருக்கணும், எனக்கு எப்படி தோணுன்றதை தான் யோசிக்க தவிர அந்த பர்சனையோ இல்லை அவங்களோட பர்சனாலிட்டி கேரக்டர் பத்தி யோசிக்க மாட்டோம். ரெண்டாவது, சப்போஸ் அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு பிஸி அதனால உங்களை அட்டென்ஷன் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து நார்மலா இருக்கீங்களா, ஒரு எமோஷனலி டல்லா இருப்பீங்களா அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து அட்டென்ஷன் கொடுக்கலனாலும் அவங்க வந்து அந்த பர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ட்ரஸ்ட்டோ வந்து உங்ககிட்ட இருக்கும். அப்போ இது வந்து அந்த பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா இது ஒரு லிமரன்ஸா இருக்கும்போது இது அடுத்து டோபமைன் ஹிட்டு வர வரைக்குமே ஒரு அடிக்ஷன்ல தானே இருக்கும். அப்போ வந்து இது ஒரு எமோஷனல் டல்னஸை கிரியேட் பண்ணும். மூணாவது கொஸ்டின், இது வரைக்கும் அந்த பர்சன் கூட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஓப்பன் கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கீங்களா, ஓப்பனா கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்றத பத்தி யோசிச்சு. அப்படி இல்லைன்னா இது ஒரு லிமரன்ஸ் தான், லவ் கிடையாது. நாலாவதா, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அந்த பர்சனுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்த வந்து செய்ய விடுவீங்களா அப்படின்றத பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா லிபரன்ஸை பொறுக்கும் செல்ஃபுன்றனால அந்த பர்சன் பிடிக்கிறதோ இல்லையோ எனக்கு பிடிக்கலன்றனால இதை பண்ணக்கூடாது அப்படின்றது யோசிப்பாரு. ஆனா இது இந்த அளவுக்கு போகுமானே தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து டபுள் சைடு லவ் தான் ஒர்க் ஆகும். அஞ்சாவது, இது கொஞ்சம் கோளாறான கேள்விதான். ஏன்னா கொஸ்டின் என்னன்னா, நீங்க அந்த பர்சன் பக்கத்துல இருக்கும்போது காமா பிஹேவ் பண்றீங்களா, இல்ல ஆங்ஷியஸா பிஹேவ் பண்றீங்களா? ஏன்னா கிரஷ் கூட இருக்கும்போது ஆங்ஷியஸா தான் இருக்கும், லிமரன்ஸ்ல இருக்கும்போது ஆங்ஷியஸா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. ஆனா ஆங்ஸைட்டில 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து 2 இதுலயுமே வந்து அட்ரினலின் தான் சுரக்க போகுது. ஆனா நான் ஃபீல் பண்ண வரைக்கும் கிரஷ் பக்கத்துல இருக்கும்போது அப்படியே வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கும், அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருக்குமே தவிர ரொம்ப டல்லா ரொம்ப ஷிவரிங்கா பயத்தோட இருக்கிற மாதிரி இருக்காது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இது வரைக்கும் யாரும் பேசாத விஷயமா பேசலான்னு ட்ரை பண்ணேன், அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, அடுத்து எதை பத்தி பேசலான்ற கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.